சிறப்பாக பணியாற்றிய கலெக்டர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு முதல்வர் விஜய் விருது வழங்கினார். 2025-26 ஆண்டிற்கான சிறந்த கலெக்டருக்கான விருதை முன்னாள் கன்னியாகுமரி கலெக்டர் அழகு மீனாவுக்கு வழங்கினார். 2025-26 ஆண்டிற்கான சிறந்த போலீஸ் கமிஷனருக்கான விருதை முன்னாள் ஆவடி கமிஷனர் சங்கர் IPSக்கு முதல்வர் விஜய் வழங்கினார். முன்னாள் திண்டுக்கல் கலெக்டர் பூங்கொடி, முன்னாள் திருவள்ளூர் கலெக்டர் பிரபுசங்கர் மற்றும் முன்னாள் புதுக்கோட்டை கலெக்டர் மெர்சி ரம்யா ஆகியோருக்கு பசுமை விருதுகள் வழங்கி முதல்வர் விஜய் கௌரவித்தார். சென்னை கோவளத்தில் நடைபெறும் தாவேகா கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து முதல்வர் விஜய் முடிவு செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகா சார்பில் நடைபெறவுள்ள தோழமை கட்சிகள் மற்றும் கூட்டணி கூட்டத்தில் பங்கேற்க தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூரை நேரில் சந்தித்து அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த் ஆகியோர் அழைப்பு விடுத்தனர். தாவேகா சார்பில் நடைபெறும் கூட்டணி கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதில்லை என இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. கூட்டத்தில் பங்கேற்காவிட்டாலும் மக்கள் தொடர்பான கோரிக்கைகள் குறித்து முதல்வர் விஜயை வீரபாண்டியன் மற்றும் சண்முகம் நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக மறுசீரமைப்பு ஆலோசனைக் குழுவை முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தங்கம் தென்னரசு, கீதா ஜீவன், சக்கரபாணி, சிவசங்கர், தமிழரசி உள்ளிட்டோர் கொண்ட குழு மாவட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய சீரமைப்புகள், தேர்தல் பணிக்கான அமைப்புகளை திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பரிந்துரைப்பர். மயிலாடுதுறையில் காதல் ஜோடி தூக்கில் தொங்கும் காட்சிகளை பார்த்து தமிழகமே பதைபதைக்கிறது. இந்த பிரச்சினையில் வீடுகளும் வாகனங்களும் நொறுக்கப்பட்டுள்ளது. இத்தனை கொடூரங்களும் முதல்வர் ஆய்வு நடத்தும் நாளிலேயே அரங்கேறியிருப்பது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீரழிந்திருப்பதையே காட்டுகிறது என திமுக விமர்சித்துள்ளது. ஜூன் 3, 4 தேதிகளில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றும் நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். நடந்து முடிந்த தேர்தல் முடிவுகள் குறித்தும் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்க உள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து அமைச்சர் சரத்குமார் விளக்கம் கொடுத்துள்ளார். அதை சரிபார்த்து ஆய்வு செய்து வருகிறோம் என அமைச்சர் சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியது போன்ற வீடியோ வைரலாகி பெரும் சர்ச்சையானது குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். எல்லா அரசியல் கட்சி பிரச்சினைகளுக்கும் நானே பதிலளிக்க வேண்டுமென நினைக்கிறார்கள். நான் ஏன் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் போட்டியிடவில்லை என்ற காரணம் குறித்து திமுக தலைவரிடம் ஏன் யாரும் கேள்வி கேட்கவில்லை என திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளார். சாலைகள் சீரமைப்பு பணிகளில் நடைபெற்ற நிதி முறைகேடு தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க கோரி திமுக முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்கான தடையை தகர்த்தது போல் மேகதாது அணையை தடுத்து தடையை தகர்த்தெறிவோம் என அன்புமணி தெரிவித்துள்ளார். தீமையை தடுக்கும் திறனும் உரிமையை காக்கும் உணர்வும் கொண்ட உங்களைத்தான் நம்பி உள்ளேன் என இளைஞர்களுக்கு அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிவில் சப்ளை CID DGPயாக இருந்த வெங்கடராமன் தீயணைப்புத்துறை DGPயாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். செஷல்ஸ் நாட்டில் சுற்றுப்பயணத்தின் போது தமிழகத்தின் பாரம்பரிய கைவினைப் பொருளை பிரதமர் மோடி பரிசாக வழங்கியுள்ளார். செஷல்ஸ் பார்லிமெண்ட் சபாநாயகர் அசாரில் எர்னெஸ்டாவுக்கு தோடர்கள் நெய்த சால்வையையும் துணைத் தலைவர் செபாஸ்டியன் மனைவி லீனாவுக்கு காஞ்சிபுரம் பட்டும் பரிசாக வழங்கினார். டெல்லியில் மத்திய அரசின் அனைத்து துறை செயலர்களுடன் பிரதமர் மோடி 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். பிரதமர் மோடி மற்றும் உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் அயோத்தி ராமர் கோவில் நன்கொடைகளை திருடியவர்களை பாதுகாக்கின்றனர் என காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் ஊரக வேலை உறுதி திட்டமான VP ஜிராம்ஜி திட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விதிகளை உருவாக்கி தமிழக அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. பிறப்பால் அமெரிக்க குடியுரிமை வழங்கும் 160 ஆண்டு சட்டத்துக்கு எதிராக அதிபர் டிரம்ப் கொண்டு வந்த கட்டுப்பாடுகளுக்கு அந்நாட்டின் சுப்ரீம் கோர்ட் தடை விதித்துள்ளது. டிரம்பின் கொள்கையால் இந்தியாவுடனான உறவு கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க MP ரோ கர்னா குற்றம் சாட்டியுள்ளார். அமைதி ஒப்பந்தத்தை மீறி அமெரிக்காவும் ஈரானும் ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று இரு நாடுகளுக்கிடையே பேச்சுவார்த்தை நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் போக்குவரத்து வரலாற்றிலேயே முதல் பயணியர் ரயில் சேவை பிரம்மாண்ட வரவேற்புடன் தொடங்கியது. புஜைராவில் இருந்து அபுதாபிக்கு இயக்கப்படும் இந்த ரயிலில் அதிநவீன இருக்கைகள், AC, வைஃபை வசதிகளுடன் உலகத்தரம் வாய்ந்த உணவுகள் வழங்கப்படுகின்றன. சென்னை புறநகர் பகுதி மக்களின் பால் தேவையை பூர்த்தி செய்ய ஆவின் கவனம் செலுத்த வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் நிறுவனம் விநியோகிக்கும் பால் அளவு 7% வரை குறைக்கப்பட்டுள்ளது என்றார். காற்றாலை சூரிய சக்தி மின் உற்பத்தி நிலையங்கள்
தங்களது உற்பத்தி குறித்த நிகழ்நேர தரவுகளை இனி கட்டாயம் பகிர வேண்டுமென தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மின் வாரியத்துடன் நிகழ்நேர தரவுகளை ஆலைகள் பகிர தவறினால் 10% மின் கணக்கீடு அளிக்கப்படும் என கூறியுள்ளது. மனைவிக்கு அவரது பெற்றோரிடமிருந்து ஆதரவு கிடைக்கிறது என்பதற்காக ஜீவனாம்சம் வழங்கும் கடமையிலிருந்து கணவர் விடுபட முடியாது என அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது. ஜப்பானில் AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் இளம்பெண் போலீஸ் அதிகாரி ஒருவரை அந்நாட்டு காவல்துறை நியமித்துள்ளது. ஐகோ என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த AI அதிகாரி யூடியூப் தளத்தில் மட்டுமே தோன்றுவார். சென்னை கால்பந்து சங்க தேர்தலை நிறுத்தி வைக்க சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கால்பந்து சங்கத்திற்கு நடத்தப்பட இருந்த தேர்தலுக்கு தடை கோரி பல்வேறு கால்பந்து விளையாட்டு கிளப்புகள் வழக்கு தொடர்ந்துள்ளன. ஸ்டாலின் குடும்பமும் எடப்பாடி குடும்பமும் தனித்து நிற்கும் கட்சியை விரைவில் பாஜகவுடன் இணைத்து விடுவார்கள் என அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். குறுக்கு வழியில் ஆட்சி அமைக்க ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் இப்போது முயற்சிக்கின்றனர். அதிமுக உட்கட்சி முரணை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். எம்எல்ஏக்கள் விலகல் அதிமுகவில் முக்கிய பிரச்சனையாக உள்ளது. அதிமுகவில் என்ன பிரச்சனை என பதவி விலகுவோரிடம்தான் கேட்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியின் மீது மக்கள் வெறுப்பின் உச்சத்தில் இருந்ததாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியுள்ளார். கடந்த ஆட்சிகள் கமிஷன், கட்டிங், கரப்ஷன் இருந்ததாக தெரிவித்தார். அதிமுகவுக்காக என் உழைப்பையும் என் வாழ்நாளின் பெரும் பகுதியையும் கொடுத்துவிட்டேன். மீளா கண்ணீருடனும் மிகுந்த மனவேதனையுடனும் அதிமுகவில் இருந்து விடைபெறுகிறேன் என்று MR விஜயபாஸ்கர் அறிவித்துள்ளார். தீய சக்தியுடன் கைகோர்க்க நினைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் முடிவு கட்சியை அழிவிலும் வேதனையிலும் நிறுத்தியுள்ளதாக அதிமுகவில் இருந்து விலகிய MR விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கரும் MR விஜயபாஸ்கரும் நாளை மறுநாள் முதல்வரும் தாவேக தலைவருமான விஜய் முன்னிலையில் தாவேகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 5 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செய்ய தாவேக அரசுக்கு விசிக துணை நிற்கும். ஆட்சிக்கு ஆதரவளிக்கும் அத்தனை கட்சிகளும் வாக்கு தவற வாய்ப்பில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். திமுக ஆதரவுடன் பழனிசாமியை முதல்வராக்க ஸ்டாலினே என்னிடம் பேசினார். முதல் நாள் எடப்பாடி என்றார்கள், அடுத்த நாள் திருமாவளவன் என்றார்கள். பாஜகவின் மறைமுக ஆட்சியை நாங்கள் எப்படி ஏற்க முடியும் என IUML தலைவர் காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அணிகள் கிடையாது, ஒரே அணிதான், அது ராகுல் அணிதான் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார். 2 காங்கிரஸ் அமைச்சர்களும் தமிழகத்தில் 2 கண்கள் என்றார். காங்கிரஸ் பற்றி பேசினால் திருப்பி அடிப்போம் என்கிறார் காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாகூர். எங்களுடைய கூட்டணிதான் வரும் தேர்தல்களில் வெல்லும் என்றார். புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு அதிமுக நிர்வாகிகள் 1170 பேர் பொதுச் செயலாளர் பழனிசாமி, தெற்கு மாவட்ட செயலாளர் ராமு மீதுள்ள அதிருப்தியால் கட்சியிலிருந்து கூண்டோடு விலகினர். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை 2023ஆம் ஆண்டு வெளியிட்ட DMK ஃபைல்ஸை தொடர்ந்து அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டை கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்த நிலையில் திமுக MP TR பாலு வழக்கை வாபஸ் பெற்றுள்ளார். கடந்த ஆட்சியாளர்களின் காலை உணவு, அம்மா உணவு, வீடு தேடி மருத்துவம் திட்டங்களை தொடர்வதற்கு அரசுக்கு வாழ்த்துக்கள் என பிரேமலதா தெரிவித்துள்ளார். போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற முதல்வர் விஜயின் பேச்சு வரவேற்கத்தக்கது என்றார். காவல்துறையினருக்கு பயோமெட்ரிக் வருகை பதிவேடு தொடர்பான வழக்கில் உள்துறை செயலர் பதிலளிக்க ஐகோர்ட் மதுரை கிளை ஆணை பிறப்பித்துள்ளது. விதிவிலக்கு நாட்களை தவிர பிற நாட்களில் 8 மணி நேர வேலை பயோமெட்ரிக் வருகையை அமல்படுத்த கோரி சத்யபிரியா என்பவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். போலியோ சொட்டு மருந்து முகாமில் வீடியோ எடுத்து ரீல்ஸ் வெளியிட்ட விருதுநகர் தாவேக ஒன்றிய செயலாளர் முத்துவேலை 3 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்து கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது. உதவி பேராசிரியர் தேர்வில் குளறுபடி இல்லை என ஆசிரியர் தேர்வு வாரிய அதிகாரிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். தேர்வு குறித்தும் தேர்வர்களின் கோரிக்கைகள் குறித்தும் உயர்கல்வித்துறை செயலாளர்களிடம் அதிகாரிகள் முழுமையாக விளக்கி கூறினர். நாட்டை அழிக்கும் நோக்கத்தோடு புதிய வைரஸ்கள் மற்றும் கரப்பான் பூச்சிகளை போன்ற சில அரசியல் கட்சிகள் உருவாகி வருகின்றனர். இந்த தேச விரோத சக்திகளுக்கு பாரதிய ஜனதாவின் சாதாரண தொண்டர்கள் கூட கடுமையாக பாடம் புகட்டுவார்கள் என பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீன் கூறியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ராணுவத்தில் பணியாற்றியது என் வாழ்வின் மிகப்பெரிய பாக்கியம் என பணி நிறைவு விழாவில் ஓய்வு பெறும் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி நிகழ்ச்சியடைந்தார். ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி இன்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் நாட்டின் 31வது ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் தீரஜ் சேத் பொறுப்பேற்றுக் கொண்டார். ராணுவத்தில் 40 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட தீரஜ் இந்திய எல்லைப் பகுதிகளில் பல்வேறு முக்கிய பிரிவுகளுக்கு தலைமை தாங்கியுள்ளார்.
டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் நடைபெறவுள்ள G20 மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பார் என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தகவல் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் 77 முஸ்லிம் சமூகங்களை OBC பட்டியலில் இருந்து நீக்கும் 2 மசோதாக்களை சட்டசபையில் பாரதிய ஜனதா அரசு நிறைவேற்றியது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் OBC இடஒதுக்கீடு 10% இருந்து 7% குறைந்துள்ளது. பீகார் SIR வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் SIR அரசியல் சாசனத்துக்கு எதிரானது என்ற வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கிய நிலையில் SIR திட்டத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து திமுக, சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 23 எதிர்க்கட்சிகள் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்துக்கு கடிதம் எழுதியுள்ளது. பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் திட்டம் இன்றும் பரிசோதனை கட்டத்தில் தான் உள்ளது. இதன் முழுமையான தாக்கம் மற்றும் முடிவுகள் அடுத்த ஆண்டுதான் தெளிவாக தெரியும் என சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு விளக்கம் அளித்தது. இருப்பினும் அது அரசின் கொள்கை முடிவு என்பதால் திட்டத்தில் மாற்றம் இருக்காது என்று அட்டர்னி ஜெனரல் வெங்கடரமணி தெரிவித்துள்ளார். ஜூலை 15 வரை மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் பெட்ரோகெமிக்கல் பொருட்களுக்கான இறக்குமதி வரி விலக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் 2.0 இயக்கத்திற்கு ரூபாய் 1.25 லட்சம் கோடி ஒதுக்க மத்திய நிதி அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. விரைவில் மத்திய அமைச்சரவை முன்பு வைக்கப்பட உள்ளது. சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட 42 ரிசார்ட்டுகள் சீல் வைக்கப்பட்ட நிலையில் மேலும் 42 ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை ஹைகோர்ட்டில் ஈரோடு கலெக்டர் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு ஜூன் மாதம் 3வது மிக குறைந்த மழை பொழிவுடன் வரலாறு காணாத வறட்சியை சந்தித்துள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக ஜூன் மாதம் 157.7 மில்லிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் நிலையில் 42% பற்றாக்குறை ஏற்பட்டு வெறும் 92.2 மில்லிமீட்டர் மட்டுமே பதிவாகியுள்ளது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற புகழ்பெற்ற தமிழ் கவிஞரும் எழுத்தாளருமான புவியரசு தனது 96வது வயதில் வயது மூப்பு காரணமாக கோவையில் இன்று காலமானார். வானம்பாடி இலக்கிய இயக்கத்தின் நிறுவனர்களில் ஒருவரான இவர் மொழிபெயர்ப்பு மற்றும் படைப்பிலக்கியத்தில் சிறந்து விளங்கியவர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று காலையில் சவரனுக்கு ரூபாய் 2160 குறைந்த நிலையில் தற்போது சவரனுக்கு ரூபாய் 1360 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 1,05,600க்கும் ஒரு கிராமுக்கு ரூபாய் 170 உயர்ந்து ரூபாய் 13,200க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் நாளை முதல் செல்போன் கொண்டு செல்ல கடும் கட்டுப்பாடுகளுடன் கூடிய தடை அமலுக்கு வருவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 2022 முதல் அமலில் உள்ள செல்போன் தடைக்கு கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 2 வரை தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எத்தியோப்பியாவிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 850 கிராம் கோகைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப்பொருளை கேப்சூல்களாக மாற்றி அதனை விழுங்கி கடத்தி வந்த கென்யா நாட்டு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். நாளை முதல்வர் விஜய் தலைமையில் தவேக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க இடதுசாரி கட்சிகளுக்கு தவேக அழைப்பு விடுத்துள்ளது. அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் இடதுசாரி தலைவர்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தனர். புவனகிரி அதிமுக MLA அருண்மொழி தேவன் தவேகாவிற்கு செல்வதாக செய்திகள் வெளியான நிலையில் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். நான் இருக்கும் வரை அதிமுகவில் மட்டுமே இருப்பேன். கடைசி வரை அதிமுகவின் தொண்டனாகவே இருப்பேன். உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்ப வேண்டாம் என அருண்மொழி தேவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். என்னுடன் வந்தவர்களுக்கு பதவி தராமல் எனக்கு மட்டும் மீண்டும் அதிமுகவில் பதவி தந்ததை எப்படி ஏற்க முடியும் என SP வேலுமணி கேள்வி எழுப்பியுள்ளார். CV சண்முகம், KC வீரமணி உள்ளிட்டோருக்கு பதவி தராததற்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர், எந்த முடிவாக இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு சொல்வேன் என்றார். அதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதே திமுக கூட்டணி உடைய காரணம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் புகாரில் நடவடிக்கை எடுக்க வேண்டியது கவர்னர்தான் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளை கொண்ட தமிழ்நாடு உள்ளாட்சி நியமன உறுப்பினர்கள் நலசங்க நிர்வாகிகள் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து தங்களை நியமித்து உரிய பிரதிநிதித்துவம் வழங்கியதற்காக நன்றி தெரிவித்தனர். தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய விலை மண்ணெண்ணெய் விலையை உயர்த்தக்கூடாது என தவேக அரசுக்கு திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
கூட்டணியில் உள்ளபோது இருக்கும் கோரிக்கை இல்லாதபோது போராட்டமாகிறது என காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் தெரிவித்துள்ளார். அமோனியா கசிவு உயிரிழப்புகளுக்கு வயதையும் வாழ்வையும் கருத்தில் கொண்டு கூடுதல் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றார். மத்திய அரசு தமிழகத்திற்கு அனைத்து திட்டங்களையும் வழங்கி வருகிறது. ஆனால் அந்த திட்டங்களுக்கு மாநில அரசு ஸ்டிக்கர் ஒட்டி தருகிறது. இதைத்தான் முந்தைய திமுக அரசும் செய்து வந்ததாக பாஜக தமிழக பார்வையாளர் அரவிந்த் மேனன் விமர்சித்துள்ளார். திருச்சி எடமலைப்பட்டி புதூர் குழந்தை இயேசு ஆலயத்தில் திவ்ய நற்கருணை பெருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. தொடர்ந்து நற்கருணை பவனி நடந்தது. சென்னை தலைமைச் செயலகத்தில் 2வது நாளாக நடைபெற்று வரும் IAS, IPS அதிகாரிகள் மாநாட்டில் வனத்துறை அதிகாரிகள் மற்றும் கலெக்டர்களுடன் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி மதிப்பெண்ணை பொது பிரிவினருக்கு 50%ஆகவும் மற்ற அனைத்து பிரிவினருக்கும் 35%ஆகவும் குறைக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் எந்த மாய வலையிலும் சிக்க மாட்டார்கள். தாவேகாவின் ஆசை வார்த்தைகளும் குதிரை பேரங்களும் அதிமுகவின் உண்மை தொண்டர்களிடம் எடுபடாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். மதுரையில் நலத்திட்ட உதவி என்ற பெயரில் முறைகேடாக ரேஷன் அரிசியை விநியோகித்த தாவேக MLA தங்கபாண்டி மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். ஜனநாயக திருவிழாவில் அடுத்தடுத்து ஆள் பிடிக்கிற வேளையில் சளைக்காமல் சாதித்து காட்டுகிறார் முதல்வர் விஜய் என முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். ஆவின் நிறுவனம் தனது பால் விற்பனையை குறைத்ததால் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். தமிழக அரசு நேரடியாக தலையிட்டு மக்களின் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாளை நடைபெறும் மகளிரணி கூட்டத்தை வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். மீண்டும் வழங்கப்பட்ட கட்சி பொறுப்புகளில் அதிருப்தியில் உள்ளதால் பழனிசாமிக்கு கடிதம் வழங்க முடிவெடுத்துள்ளனர். தோல்வியால் ஏற்பட்ட விரக்தியால் தான் விரைவில் தேர்தல் வரும் என ஸ்டாலின் கூறுகிறார். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் என எந்த தேர்தல்கள் வந்தாலும் ஜெயிக்கப் போவது எங்கள் கூட்டணிதான் என மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். அதிமுக MLA MR விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில் கரூர் தொகுதி காலியானதாக சட்டசபை செயலகம் அறிவித்துள்ளது. அமைச்சர் சரத்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி சென்னையில் நேற்று அனுமதியின்றி போராட்டம் நடத்திய முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, மேயர் பிரியா உள்ளிட்ட 450க்கும் மேற்பட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற MR விஜயபாஸ்கர் முதல்வர் விஜயின் மகுடிக்கு மயங்கி போன 6வது சட்டசபை உறுப்பினராக உள்ளார். இந்த ஜனநாயக கேலிக்கூத்து எங்கே போய் முடியுமோ என முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சித்துள்ளார். கேரளாவில் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் காரணமாக 11,776 பேர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை 2 பேர் உயிரிழந்ததாகவும் 9 பேருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் டீசல் விற்பனை மீதான கட்டுப்பாடுகள் நாளை முதல் விலக்கிக் கொள்ளப்படுவதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லைக்குள் நள்ளிரவில் பாகிஸ்தான் நடத்திய விமானப்படை தாக்குதலில் 35 பேர் உயிரிழந்தனர். அத்துமீறி நடந்த இந்த தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் தங்கத்தேர் உற்சவம் நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம்பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையை அடுத்த நடுப்பட்டி கிராமத்தில் 100 ஆண்டு பழமையான காளியம்மன், பட்டாளம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி அருகே அமைந்துள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் பாய்லருக்கு பெயிண்ட் அடித்தபோது மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 3 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாற்றம்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறை இன்ஸ்பெக்டர் விமலா பணியிடை நீக்கத்திற்கு கடந்த வாரம் ஐகோர்ட் தடை விதித்தது. தடைக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. வங்கக்கடலில் வரும் 3ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கோவை, நீலகிரி, தேனியில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வாட்ஸ்அப் நிறுவனம் பயனர்களின் தனியுரிமையை பாதுகாக்கும் வகையில் மொபைல் எண்களுக்கு பதிலாக யூசர் நேம் அம்சத்தை மெட்டா நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பயனர்கள் தங்களுக்கு பிடித்த யூசர் நேம்களை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளும் வசதியை தற்போது அந்நிறுவனம் தொடங்கியுள்ளது. முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளதால் புதிய அணை கட்ட வேண்டும் என நீர்வளங்களுக்கான பார்லிமென்ட் நிலைக்குழு உயர்மட்ட கூட்டத்தில் கேரளா மீண்டும் வலியுறுத்தியது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின்படி அணை பராமரிக்கப்படுவதால் புதிய அணை கட்ட தேவையில்லை என தமிழக அரசு பதில் தந்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் GST 10வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது.
கடந்த 9 ஆண்டுகளில் நாடு முழுவதும் ரூபாய் 144.6 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு சொந்த கட்டிடம் அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் தமிழ்குமரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்சி துறையூர் அருகே சளி தொந்தரவுக்காக மெடிக்கலில் அரசு மருத்துவர் பரிந்துரைத்த சொட்டு மருந்தை வாங்கி 13 நாட்களே ஆன ஆண் குழந்தைக்கு ஊற்றிய நிலையில் மூக்கு மற்றும் வாயில் நுரைத்தள்ளி பரிதாபமாக உயிரிழந்தது. சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். பராசக்தி படத்தை இயக்கியதற்கான சம்பள பாக்கி ரூபாய் 8.39 கோடியை டான் பிக்சர்ஸ் தயாரிப்பு நிறுவனம் வழங்க கோரி இயக்குநர் சுதா கொங்கரா ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். வழக்கை விசாரித்த நீதிபதி ஜூலை 8ஆம் தேதிக்குள் தயாரிப்பு நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார். திருச்சி காந்தி மார்க்கெட் அருகில் உள்ள கழிப்பறையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட ராஜமாணிக்கம் என்ற இளைஞர் சடலமாக மீட்கப்பட்டார். சில வாரங்களுக்கு முன் திருச்சியில் போதை ஊசி செலுத்திய இளம்பெண் உயிரிழந்த நிலையில் மற்றொரு இளைஞர் உயிரிழந்துள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் தனியார் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவியை திருநங்கை தாக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. பணம் கேட்டு மாணவி தராததால் அவரை தாக்கியதாக திருநங்கை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு புகார் எழுந்த நிலையில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் எச்சரித்துள்ளது. வெளிநாடு செல்ல பயன்படுத்தப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்கள் நாளை முதல் உயர்த்தப்படுகிறது. பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. அரசு கலைக்கல்லூரி ஆசிரியர்கள், நூலகர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள் பணியிட மாறுதல் கலந்தாய்வுக்கு www.dcetransfer.in என்ற இணையதளத்தில் இன்று முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறு பெசன் நகரில் பைக் சாகசத்தில் ஈடுபட்டு பேரிகார்டுகளை இழுத்துச் சென்ற வழக்கில் 5 பள்ளி மாணவர்கள், ஒரு கல்லூரி மாணவர் என 6 பேரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே குச்சிப்பாளையத்தில் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் எதிர்பாராத விதமாக தீப்பொறிப்பட்டு பட்டாசுகள் வெடித்துச் சிதறியதில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 11 வயது சிறுவன் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னையில் எந்தவொரு வகையான பால் விற்பனையும் குறைக்கப்படவில்லை. நுகர்வோருக்கு தடையின்றி பால் கிடைப்பதை உறுதி செய்வதில் உறுதியுடன் இருப்பதாக ஆவின் நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. சென்னை புளியந்தோப்பில் 4 கிலோ கஞ்சாவை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். கஞ்சா பதுக்கிய சரித்திர பதிவேடு ரவுடி தேவராஜ் கைதானார். போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை எண்ணூரில் பேக்கரி, மளிகை கடைகள், உணவகம் என ஒரே நாளில் அடுத்தடுத்து 6 கடைகளின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் வரை பணம் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். புனேவில் 3 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த 65 வயது நபருக்கு சிறப்பு விரைவு நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. கடந்த மே 1ஆம் தேதி இச்சம்பவம் நடந்த நிலையில் 60 நாட்களுக்குள் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 1719 உயர்ந்துள்ளது. 5034 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. மாயமானோரை தேடும் பணி தொடர்கிறது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் நிறைவடையும் தருவாயில் உள்ளது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். உலக கால்பந்து தொடரில் ரவுண்ட் அப் 33 சுற்றில் ஜப்பான் அணியை பிரேசில் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் தட்டு தடுமாறி வீழ்த்தி வெற்றி பெற்றது. உலக கால்பந்து தொடரில் ரவுண்ட் அப் 33 சுற்றில் ஜெர்மனி அணியை பராகுவே அணி பெனால்டி ஷூட் அவுட்டில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை கொண்டாட அந்நாடு அரசு விடுமுறை அளித்தது. உலக கால்பந்து தொடரில் ரவுண்ட் அப் 33 சுற்றில் நெதர்லாந்து அணியை மொரோக்கோ அணி பெனால்டி ஷூட் அவுட்டில் வீழ்த்தி ரவுண்ட் அப் 16 சுற்றுக்குள் நுழைந்தது. பாகுபலி படங்களுக்கு பின் உலகளவில் பிரபலமாகியுள்ள ராஜமௌலி ஐரோப்பாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பிரான்ஸ் பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற சினிமாட்டிக் பிரான்சிஸ் தியேட்டரில் இவரது நான்கி படம் திரையிடப்பட்டது. ரசிகர்கள் எழுந்து நின்று கொண்டாடினர். இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக ராஜமௌலிக்கு இந்த தியேட்டரில் அவரது பெயரில் ஒரு நிரந்தர இருக்கை ஒதுக்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவித்துள்ள ராஜமௌலி, இது நான் கனவிலும் எதிர்பார்க்காத ஒன்று, என் வாழ்நாள் முழுவதும் நான் போற்றும் தருணம் என்றார். நடிகர் பிரபாஸ் 46 தற்போது கல்கி பார்ட் 2, பவுசி, ஸ்பிரிட் ஆகிய படங்களில் நடிக்கிறார். இவற்றில் ஸ்பிரிட் படத்தை சந்தீப் ரெட்டி வங்கா இயக்க நாயகியாக திருப்தி திம்ரி நடிக்கிறார். படத்தில் அதிரடியான நேர்மையான போலீஸ் அதிகாரியாக பிரபாஸ் நடிக்கிறார்.
அதே சமயம் படத்தில் பிளாஷ்பேக் காட்சி உள்ளது. அதில் இவர் கல்லூரி மாணவராக நடிக்கிறார். தற்போது அது தொடர்பான படப்பிடிப்பு நடந்து வருகிறது. மாரியப்பன் சின்னா இயக்கத்தில் ஜி.வி. பிரகாஷ், கயாட் லோகர் நடித்துள்ள படம் இமார்ச்சல். ஒரு வீட்டில் நடக்கும் ஹாரர் கலந்த த்ரில்லர் படமாக உருவாகியுள்ளது. சாம் சி.எஸ். இசையமைத்துள்ளார். ஏற்கனவே இதன் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் படப்பிடிப்பு முடிந்து மற்ற பணிகள் நடந்தன. இப்போது வரும் ஜூலை 23 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். தெலுங்கில் முன்னணி இசையமைப்பாளராக உள்ள தமன் தமிழ், கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட படங்களுக்கு கூட இசையமைத்துள்ளார். மலையாளத்தில் இசையமைக்கவில்லை. இப்போது சுரேஷ் கோபி நடிப்பில் உருவாகும் ஒத்த கொம்பன் படத்தின் மூலம் அங்கும் கால் பதிக்கிறார். முன்னதாக இந்த படத்திற்கு ஹர்ஷவர்தன் ராமேஸ்வர் இசையமைக்க இருந்த நிலையில் அவருக்கு பதில் இவர் இணைந்துள்ளார். நடிகை கயாட் லோகர் நடிப்பில் இதய முரளி, இமார்ச்சல் ஆகிய படங்கள் அடுத்தடுத்து வெளியாக உள்ளன. தவிர மஞ்சனத்தி, சூர்யா 48 ஆகிய படங்களில் நடிக்கிறார். இவர் அளித்த ஒரு பேட்டியில், நான் 10வது படிக்கும்போது என் வீட்டருகே உள்ள டியூஷனுக்கு சென்றேன். அங்கே ஒரு இளைஞர் ஈவ்டீசிங் தொல்லை தந்தார். முதல் 2 நாட்கள் அமைதியாக கடந்து சென்று விட்டேன். 3வது நாளும் அது தொடர்ந்ததால் கோபமாகி ஒரு கல்லை எடுத்து எறிந்ததில் அவனது மண்டை உடைந்து ரத்தம் வந்துவிட்டது. அங்கிருந்து உடனே சென்று விட்டேன். நான் அமைதியான பெண்தான். ஆனால் யாராவது தவறான காரியங்களை செய்யும் போது அமைதியாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன் என்றார். இரவினிழல், கோழிப்பண்ணை செல்லத்துறை உள்ளிட்ட படங்களில் நடித்தவர் பிரிகிடா சாகா. இவர் மீசையும் முறுக்கு உள்ளிட்ட படங்களில் நடித்த ஆனந்த்ராமை காதலிக்கிறார். ஆனந்த் பிறந்த நாளான நேற்று இதை இருவரும் கூட்டாக அறிவித்தனர். இந்த ஆண்டிற்குள்ளேயே திருமணம் செய்ய உள்ளனர். விரைவில் திருமண தேதி அறிவிக்கப்பட உள்ளது.